தமிழ் கடவுள் முருகன் போற்றி. பெஸ்ட் ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஜோதிடன். இன்று நாம பார்க்க இருப்பது என்னன்னா குரு வக்ர பயிற்சி. குரு வக்ர பயிற்சி பாக்குறதுக்கு முன்னாடி குரு அப்படிங்கிற கோளை பத்தி முதல்ல பார்த்துருவோம். குருங்கிறது நவகிரகங்கள்ல மிக முக்கியமான கோள். ஏன் அப்படின்னா பால்வழி மண்டலத்துல சூரியனை சுற்றக்கூடிய 7 கோள்கள்ல மிகவும் பெருத்த கோள், அதாவது பெரிய கோள் அதுதான். அந்த குருவுக்கு 3 சிறப்பான பார்வை உண்டு. 5, 7, 9. இதுல 5, 9ங்கிறது சிறப்பு பார்வை, 7ங்கிறது பொதுவான பார்வை. குருவோட காரகம். குரு காரகம்னா என்ன? காரகங்கிறது பொறுப்பு, அவரோட பண்புகள், அவரோட தொழில் அப்படி கூட சொல்லலாம். அந்த குருக்கு முதல்ல பொறுப்பு என்னன்னா குழந்தைகளை பற்றி, குழந்தை பேரு, இதெல்லாம் குருவோட பொறுப்புல உள்ளது. அடுத்து 2வது பெரிய செல்வந்தர், பெரிய பணத்தை குறிக்கக்கூடியவரும் குரு தான். பெரிய பணம் அதுவும். அப்புறம் நகை, தங்கம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு குரு. நல்ல பண்பாளர், சிறந்த ஆசிரியர், நல்ல ஒழுக்கமுடையவர், இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் குரு. இப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல குரு அவரோட சொந்த வீடு எது அப்படின்னா தனுசு மீனம் அவரோட சொந்த வீடு. இதுல தனுசுங்கிறது மூலத்திரிகோண வீடு. மூலத்திரிகோணம்னா சொந்த வீட்டோட கொஞ்சம் மேன்மையானது. அதுக்கப்புறம் உச்சங்கிறது மிக மேன்மையான வீடு. உச்சங்கிறது கடகத்துல குரு உச்சமாவாரு, மகரத்துல நீசமாவாரு. இதுல உச்ச வக்ரம்னு ஒண்ணு இருக்கு, நீச வக்ரம்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுக்குமான பலன் வேறுபடும். இப்படிப்பட்ட குரு பகவான் வக்ரம், அதாவது மிதுனத்துல வக்ரமாயி மற்ற எல்லா ராசிகளுக்கும் என்ன பலனை கொடுக்கிறாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 19/10/2025 அதிசாரம் பெற்று, அதிசாரம் அப்படின்னா என்னன்னா முன்னோக்கி செல்தல், தான் நிக்கிற இடத்துல இருந்து முன்னோக்கி செல்தல். அதாவது சாரங்கிறது நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துல இருந்து அடுத்த நட்சத்திரத்தை நோக்கி போறப்ப அப்படின்னா வேகம், அதிசாரம் வேகமா முன்னோக்கி. மிதுனத்துல 19/10/2025 மிதுனத்திலிருந்து அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வந்துட்டாரு. கடகத்துக்கு வந்தவர் கடகத்துல 11/11/2025 வக்ரம். இந்த குருவோட வக்ரம் அப்படின்னா என்னன்னா குருக்கு 5, 6, 7, 8ல சூரியன் வரப்ப குரு வக்ரம் ஆவாரு. குரு இருக்க இடத்துல இருந்து 5, 6, 7ல கட்டத்துல இருக்கிற சூரியன் இருந்தாருன்னா அது பேர் வக்ரம்னு பேர். குரு வக்ரத்துல இருக்காருன்னு அர்த்தம். அந்த குரு பகவான் வக்ரமாயி 11/10/2025 வக்ரமாயி கடகத்திலிருந்து அந்த அதிசார நிலையிலிருந்து பின்னோக்கி வந்து திரும்ப பழைய இயல்பு நிலைக்கு 4/12/2025 வந்துட்டாரு. 4/12/2025 வந்த குரு பகவான் 4/12/2025 இருந்து கடகத்துல உச்சமா இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு 4/12/2025 4/12/2025 இருந்து 11 மார்ச் 2026 வரை வக்ர நிவர்த்தி ஆவார். 26 தான். அந்த 12ல இருந்து மார்ச் வரை உள்ள பலனை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு ராசி ரிஷபராசிக்கான குரு வக்ர பலனை தான் பார்க்க போறோம். ரிஷபராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகை 2, 3, 4, ரோஹிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷத்துல 1, 2 பாதம். முதல்ல மிருகசீரிஷத்துல 2 பாதம் ரிஷபராசியில வரும். ரிஷபராசிக்கு 4/12/2025 இருந்து 11 மார்ச் 2026 வரை குரு பகவான் வக்ரபலன் என்ன செய்ய போறதுன்னு தான் பார்க்க போறோம். இயற்கை சுபரான குரு பகவான், மஞ்சள் நிறத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 2ன்னு சொல்லக்கூடிய பண தனஸ்தானத்துல இருந்து பணம் பொருளாதாரத்துல கொஞ்சம் மேன்மையை கொடுக்க போறாரு. வக்ரமா இயற்கையாவே நம்ம சுய ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கவங்களுக்கு இந்த நேரம் மிக சிறந்த நேரம். குரு வக்ரமா இருக்காங்கிறத பாக்குறதுக்கு நம்ம ஜாதகத்திலேயே ஏற்கனவே சொன்னதை பாத்துக்கோங்க. 5ஆம் அதாவது 5ஆம் பார்வையா 6ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையா 8ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையா 10ஆம் வீட்டையும் பார்க்க போறாரு. 6ஆம் வீடுங்கிறது தான் நோய், கடன், வேலை, எதிரி இந்த ஸ்தானம். 6ஆம் பார்வையை 5ஆம் பார்வையா 6ஆம் வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால கடன் இருக்கிறவங்க இப்ப புது கடன் வாங்கி அந்த கடனை அடைச்சு அது மேல ஈஸியா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிற அமைப்பு இந்த அமைப்புல கிடைக்கும். நோய் கொஞ்சம் வயிறு உபாதைகள் பிரச்சனைகள் இருக்கும், அதை கொஞ்சம் மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறது நல்லது. உணவுகளை கட்டுப்பாடு தேவை. வேலை விஷயமா அலைச்சல் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மா வேலை கிடைக்கும். இந்த மாதங்கள்ல வேலையில முன்னேற்றங்கள் உண்டு. வேலையில இருந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். அடுத்து 7ஆம் பார்வை 8ஆம் வீட்டை பாக்குறதுனால 8ஆம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா ஆயுள் ஸ்தானம், பணபரஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், மறைந்த பொருள், இதெல்லாத்தையும் குறிக்கிறது 8ஆம் இடம். இப்ப உங்களுக்கு பணபரஸ்தானத்தை பாக்குறதுனால 2ஆம் வீடுங்கிறதும் பணபரஸ்தானம், அதுல இருந்து இப்ப 8ஆம் வீட்டை பாக்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீரா ஒரு
லாட்டரி டிக்கெட்ல விழுகிறது, கிரிப்டோ கரன்சில பணம் வர்றது, முக்கியமா நம்மளோட சுய ஜாதகத்திலையும் குரு வக்ரமா இருக்கவங்களுக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். இப்ப கிரிப்டோ கரன்சி, அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டு, இதுல குரு வக்ரமாய் குரு தசை நடந்து அந்த இடத்துல புதனோ சுக்கிரனோ, அதாவது மிதுனத்துல புதனோ சுக்கிரனோ இருக்கவங்களுக்கு இது மிக யோகமான நேரமா இருக்கும் அவங்களுக்கு. மத்தபடி அதாவது திடீர் அலைச்சல் ஏற்படும். 8ஆம் இடத்தை பாக்குறதுனால திடீர்னு அலைச்சல், கால்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு சரியாயிடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குறதுனால தொழில்ல மேன்மை கிடைக்குங்க. பண்ணிட்டு இருக்க தொழில்ல குருவோட பார்வை, வக்ர பார்வை மேன்மையை கொடுக்கும். அதுவும் சுயஜாதகத்துல குரு வக்ரமா இருந்து 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்துக்கு கும்பத்துல சனி இருந்தாருன்னா அவங்களுக்கு தொழில மிக மிக மேன்மை கிடைக்கும். 10ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதை பொறுத்து மேன்மை கிடைக்கும், மாற்றங்கள் ஏற்படுத்தும். இந்த குரு பயிற்சி அந்த 10ஆம் இடத்து குரு வக்ர பயிற்சி அந்த 10ஆம் இடத்தை பாக்குறதுனால ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ந்து மேன்மையை கொடுக்கும். 8ஆம் இடத்தையும் பாக்குறதுனால பெரிய இழப்புகள் எதுவும் கிடையாது. இந்த குரு வக்ர பயிற்சி மிக சிறப்பாகவே இருக்கு. 11/3/2026 வரை 4/12/2025 இருந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி டோட்டலா எப்படி இருக்குன்னா, பணஸ்தானம், பணபரஸ்தானங்கிறது வலுத்து இருக்கனால அது கடன் மூலமா பண வர அமைப்பு, திடீர் அமைப்பு, சொத்து வித்து அது மூலமா பண வர அமைப்பெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி இந்த வருஷம் இருக்குங்க. வேற சனிக்கிழமை அனுமன் வழிபாடு மிக சிறந்தது. சனிக்கிழமை அனுமன் கும்பிடலாம், வெத்தலை மாலை சாத்தி கும்பிடலாம். பெருமாள் வழிபாடு மிக சிறந்தது ரிஷபராசிக்கு இந்த டயத்துல. குரு நம்ம ஜாதகத்துல சுய ஜாதகத்துல வக்ரமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி யோகத்தை கொடுக்குங்க. எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான வேண்டி ரிஷபராசிக்கு நல்லதே நடக்கட்டும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.